கைவிட்டு போகும் திருப்பரங்குன்றம் தொகுதி விழித்துக் கொள்ளுமா அதிமுக? யார் இந்த கீர்த்திகா? சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கும் நிலையில் தேர்தல் களம் அனல் பறந்து வருகிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டணிக்கு கொங்கு மண்டலத்தில் நல்ல பலன் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பாக தென் மாவட்டத்தின் தலைநகரான மதுரையில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இருவரும் அதிமுக கூட்டணிக்குள் வருவதை இன்னும் உறுதிப்படுத்தாத நிலையில் திமுகவுக்கு சாதகமாகவே தேர்தல் களம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் மதுரையில் உள்ள 10 சட்டசபை தொகுதியில் 5 திமுக கூட்டணியும் 5 அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றது. குறிப்பாக அதிமுக வெற்றி பெற்ற 5 தொகுதிகளில் செல்லூர் ராஜு போட்டியிட்ட மதுரை மேற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சின்னம்மா டம்மி வேட்பாளராக பார்க்கப்பட்டார். இதனால் செல்லூர் ராஜு வெற்றி எளிதானது. அதேபோன்று ராஜன் செல்லப்பா போட்டியிட்ட திருப்பரங்குன்றம் தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி அங்கும் டம்மி வேட்பாளர் களமிறக்கப்பட்டதால் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக கைவசமானது. ஆனால் வரும் 2026 தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு வாரி வழங்கி முன்கூட்டியே தோல்வியை உறுதி செய்யாமல் நேரடியாக திமுக களமிறங்க இருப்பதாக உறுதிப்படுத்துகிறது திமுக வட்டாரங்கள். அந்த வகையில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட சீட் கேட்டு கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் இந்த முறை ஒரு பெண் வேட்பாளருக்கு போட்டியிடும் வாய்ப்பை திமுக வழங்க இருக்கிறது. பொதுவாகவே திருப்பரங்குன்றம் தொகுதி வரலாற்றில் முக்குளத்தோர் சமூகத்தை தவிர்த்து யாரும் இதுவரை வெற்றி பெறவில்லை. அந்த வகையில் இந்த தொகுதி முக்குளத்தோர் தொகுதி என்பதால் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை தான் 2 திராவிட கட்சிகளும் வேட்பாளராக களமிறக்கும். அந்த வகையில் திமுக சார்பில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த திமுக தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கீர்த்திகா தங்கபாண்டியன் வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்புள்ளது என்கிறது திமுக வட்டாரங்கள். ஐடி கம்பெனி உட்பட பல நிறுவனங்களை நிர்வகித்து வரும் கீர்த்திகா தங்கபாண்டியன் வருடத்திற்கு 3 முறை தன்னுடைய சொந்த பணத்தில் மக்களுக்கு பல நலத்திட்ட பணிகளை செய்து திருப்பரங்குன்றம் மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டவராக திகழ்ந்து வருகிறார். அதாவது மறைந்த கருணாநிதி பிறந்த தினம், முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த தினம், துணை முதல்வர் உதயநிதி பிறந்த தினம் ஆகிய வருடத்தில் 3 முறை ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் பல நலத்திட்டத்தை வழங்கி வரும் கீர்த்திகா தங்கபாண்டியன் திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் சுமார் 15 வருடத்திற்கு பிறகு மதுரையில் இருந்து மீண்டும் ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பெருமைக்குரியவராக திகழ்வார். தற்பொழுது மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆண்களே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார்கள். கடைசியாக கடந்த 2006 நடந்த சட்டசபை தேர்தலில் மதுரை சமயநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் தமிழரசி பெண் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். இதன் பின்பு மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதியிலும் ஆண்களே வெற்றி பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் தற்போதைய தேர்தல் கள நிலவரப்படி திமுக தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் திமுக சார்பில் கீர்த்திகா தங்கபாண்டியன் போட்டியிட்டால் அதிமுக கைவசம் இருக்கும் திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக கைவசம் மாறும் என்கிறது தேர்தல் களம். அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளே வந்தால் திமுகவுக்கு கடும் போட்டியாக இருக்கும் என கருதப்படுகிறது.